அமெரிக்காவோட ஒக்லஹாமா சிட்டில இருக்கிற இவரு பேரு ஈத்தன். இவரு ரீசன்ட் டைம்ஸா அவரோட வீட்டை சுத்தியும் நைட் நேரங்கள்ல ஸ்ட்ரேஞ்சான சவுண்ட்ஸ் வர்றத நோட்டீஸ் பண்றாரு. ஸ்டார்டிங்ல அந்த சவுண்ட் எங்க இருந்து வருதுன்னு புரியாம குழம்புற அவரு கடைசியா வீட்டோட டோர்ல செட் பண்ணியிருந்த டோர்பெல் கேமராவோட ஃபுட்டேஜ செக் பண்றாரு. அதுலதான் நீங்க அடுத்து பார்க்க போற இந்த ஸ்ட்ரேஞ்சான இன்சிடென்ட் கேப்சர் ஆயிருந்தது. இதுல ஈத்தன் கிறிஸ்மஸ்க்காக வாங்கிட்டு வந்த கிறிஸ்மஸ் ட்ரீய கார்ல இருந்து அன்லோட் பண்ணிக்கிட்டு இருக்க பேக்ரவுண்ட்ல பாக்குறதுக்கு கிரே கலர்ல இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் லெப்ட்ல இருந்து ரைட்டுக்கு மூவ் ஆகி கடைசியா குனிஞ்சு மறைஞ்சு போயிருந்தது. அண்ட் இது எதையுமே கவனிக்காத ஈத்தன் அங்கிருந்து நகர்ந்து போக ஆரம்பிக்க காருக்கு அடியில இருந்து பாக்குறதுக்கு கிரே கலர்ல இருக்கிற 2 அமானுஷ்யமான கைகள் வெளியே வந்துட்டு உள்ள போறத பார்க்க முடியுது. இந்த அமானுஷ்யமான உருவத்தை டோர்பெல் கேமராவோட ஃபுட்டேஜ்ல பார்த்த ஈத்தன் ஷாக் ஆயிருந்தாரு. கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர்ஸான பார்க்கருக்கும் செஸ்டருக்கும் ஒரு வித்தியாசமான இமெயில் வருது. பார்பராங்கிற ஒரு லேடி சென்ட் பண்ண அந்த இமெயில்ல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி நடந்த ஒரு மோசமான ஃபயர் ஆக்சிடென்ட்ல அவங்களோட மூத்த பையன் இறந்து போயிட்டதாகவும், இந்த இன்சிடென்ட்னால மனசளவுல ரொம்பவே பாதிக்கப்பட்ட அவங்களோட 2வது பையன் கேலப் கொஞ்ச நாளாவே ரொம்பவே வியர்டா பிஹேவ் பண்றதாகவும், அவனே கற்பனையா ஒரு உருவத்தை இமேஜின் பண்ணிக்கிட்டு அது கூடயே பேசுறதும் வாழ்றதுமா இருக்கான்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல இந்த விஷயங்களுக்கு ப்ரூஃபா இந்த வீடியோ கிளிப்பையும் அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த கேஸை எடுத்துக்க முடிவு பண்ற பார்க்கரும் செஸ்டரும் பார்பரா வீட்டுக்கு நைட் டைம்ல கார்ல கிளம்புறாங்க. அந்த வீட்டை ரீச் பண்ணதும் பார்பரா கிட்ட வந்த விஷயத்த சொல்றாங்க. அன்னைக்கு நைட் அங்கேயே ஸ்டே பண்ண முடிவு பண்றாங்க. அடுத்ததா பார்க்கர் அந்த வீட்டோட எல்லா ரூம்ஸ்லயும் கேமரா செட் பண்ண ஆரம்பிக்க கேலபோட ரூம்ல செட் பண்ணியிருந்த கேமராவுல ஒரு ஸ்ட்ரேஞ்சான உருவம் கேப்சர் ஆகுது. ஏதாச்சும் கேமரா கிளிச்சா இருக்கலாம்னு அந்த அமானுஷ்யமான உருவத்தை இக்னோர் பண்றவங்க பெட்ரூம்ல போய் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் கேலபோட ரூம்ல செட் பண்ணியிருந்த கேமராவுல இந்த ஸ்ட்ரேஞ்சான இன்சிடென்ட் கேப்சர் ஆயிருந்தது. சத்தம் கேட்டு ஓடி வர்ற பார்க்கரும் செஸ்டரும் ஒரு பயங்கரமான உருவம் பார்பராவை முழுசா முழுங்கிட்டு இருக்கிறத பார்த்து அரண்டு போறாங்க. அதை பார்த்து அரண்டு போற பார்க்கரும் செஸ்டரும் அலறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்திருந்தாங்க. ஜப்பானை சேர்ந்த இவரு பேரு அக்கியோ. இவரு ஜாப் டிரான்ஸ்ஃபர் காரணமா புது ஊர்ல புது வீட்டுக்கு குடி போறாரு. அப்படி போனதுல இருந்து அந்த வீட்டுல தொடர்ந்து பல பேரனாமல் ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறத நோட்டீஸ் பண்றாரு. ஸ்டார்டிங்ல அதையெல்லாம் பார்த்து பயப்படுற அவரு ஒரு பாயிண்ட்ல அதையே என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதனால அந்த வீட்டுல நடக்கிற அமானுஷ்யமான விஷயங்களை வீடியோஸா ரெக்கார்ட் பண்ணி அவரோட சோசியல் மீடியா ஹேண்டில்ல தொடர்ந்து போஸ்ட் பண்ணிட்டே வராரு. அவரு ரீசெண்டா ஷேர் பண்ணியிருந்த வீடியோஸ்ல அவர் வீட்டுல அமானுஷ்யமான விஷயங்கள் இருக்கிறது உண்மைதான் ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸை ட்ரை பண்ணியிருந்தாரு. அதுல ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டா ஒரு நீளமான குச்சியில 2 டிஷ்யூ ரோலை மாட்டி வச்சு அதை அங்க இருக்கிற ஸ்டேர் கேஸ் பக்கத்துல செட் பண்ணி வைக்கிறாரு.
கண்ணுக்கு தெரியாத அமானுஷ்யமான ஏதோ ஒண்ணு அந்த 2 டிஷ்யூ ரோல்ல இருக்கிற பேப்பரை வேகமா இழுத்துட்டு போறது அந்த வீடியோல கிளியரா கேப்சர் ஆயிருந்தது. அதே போல அக்கியோ ஷேர் பண்ணியிருந்த இந்த செகண்ட் வீடியோல அதை விட ஒரு பயங்கரமான இன்சிடென்ட் கேப்சர் ஆயிருக்கு. அவர் வீட்டில் தொடர்ந்து நடந்துட்டு வர்ற இந்த அமானுஷ்யமான விஷயங்களுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு டிக்டாக் யூசர் ஷேர் பண்ணியிருந்த இந்த வீடியோல இந்தோனேஷியாவை சேர்ந்த ஒரு யூடியூபர் அவங்க ஊரோட அவுட்ஸ்கர்ட்ல இருக்கிற தொடர்ந்து பல அமானுஷ்யமான சம்பவங்கள் நடக்கிறதா சொல்லப்படக்கூடிய ஒரு பயங்கரமான காட்டுப்பகுதிக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல தனியா போயிருந்தாரு. காட்டுக்குள்ள போற ஒத்தையடி பாதை வழியா மெல்ல நடந்து மிட் நைட் போல அந்த காட்டோட நடுப்பகுதியை ரீச் பண்றாரு. அப்போ அங்க இருக்கிற ஒரு மரத்து மேல கருப்பு முடியோடையும் வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸோடயும் இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் தொங்கிட்டு இருக்கிறத பாக்குறாரு. அது என்னதுன்னு புரியாம புலம்புற அவரு அந்த உருவத்துக்கு பக்கத்துல போக ட்ரை பண்ண அது மேல் நோக்கி இழுந்து காத்துல கரைஞ்சு மறைஞ்சு போயிருந்தது. அராபை சேர்ந்த யூடியூபரான ஹசன் பார்பார் பல 100 வருஷங்களா ஒரு கொடூரமான ஜின் வாழ்றதா நம்பப்படுற ஒரு பழங்கால கோட்டைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக தனியா போயிருந்தாரு. ஜின்னுங்கிறது கடவுளால உருவாக்கப்பட்ட ஒண்ணுன்னும் அதுல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்குன்னும் ஜின்னால எந்த உருவத்தையும் எடுக்க முடியும்னும் ஏன் பல சமயங்கள்ல அது மனுஷ உருவத்துல கூட அலையும்னும் அதே போல பல ஜின்கள் தனியாவும் ஒரு சில ஜின்கள் கூட்டமா ஃபேமிலியா வாழும்னும் சொல்றாங்க. அந்த கோட்டையை ஈவினிங் டைம்ல ரீச் பண்ற ஹசன் உள்ள நுழைஞ்சு ஒவ்வொரு இடமா செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. مرحبا مرحبا مين؟ وين طلع؟ ايش هذا؟ مرحبا مرحبا عيال ولا ظل ولا ايش؟ هيو والله في اشي. مرحبا مين موجود؟ معقول انسان مجنون ولا مين انت؟ எங்க பார்த்தாலும் இடிஞ்சு கிடக்கிற அந்த பழைய பில்டிங்குள்ள என்றார் அவரு. ஒவ்வொரு இடமா செக் பண்ண ஆரம்பிக்க ஒரு இடத்துல ஒரு கருப்பு அமானுஷ்ய உருவம் நிக்கிறத பாக்குறாரு. அந்த உருவத்துக்கிட்ட அவரு பேச ட்ரை பண்ண அது மறைஞ்சு போயிருந்தது. இதனால வேற வழி இல்லாம அந்த உருவம் திரும்பவும் அவரோட கண்ணில் படுதான்னு பாக்குறதுக்காக ஒவ்வொரு இடமா அவர் செக் பண்ண ஆரம்பிக்க அப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. بسم الله الرحمن الرحيم. بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الأرض ولا في السماء وهو السميع العليم. أعوذ بكلمات الله التامات من شر ما خلق. بسم الله. أنت شو بتعمل هون؟ أنت شو بتعمل؟ ها تعال 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 أنت تعال لعندي لهون. تعال تعال لهون. تعال تعال وقف هون. اسمع. بسم الله الرحمن الرحيم. إنه من سليمان وإنه بسم الله الرحمن الرحيم. أن لا تعلوا علي وأتوني مسلمين. بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الأرض ولا في السماء وهو السميع العليم. بسم الله الرحمن الرحيم. حصنت نفسي بلا إله إلا الله. حصنت نفسي بلا إله إلا الله. حصنت نفسي بلا إله إلا الله. حصنت نفسي
بلا إله إلا الله. حصنت نفسي بلا إله إلا الله. بسم الله الذي لا يضر مع اسمه شيء. بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الأرض ولا في السماء وهو السميع العليم. بسم الله الرحمن الرحيم. أعوذ بسم الله الرحمن الرحيم. إنه من سليمان وإنه بسم الله الرحمن الرحيم. ألا تعلوا علي وأتوني مسلمين. بسم الله ولا حول ولا قوة إلا بالله وحسبي الله ونعم الوكيل. بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. كم فيه إيه مش قادر. بسم الله الرحمن الرحيم. أعوذ بكلمات الله من شر ما خلق. بسم الله الرحمن الرحيم. إنه من سليمان إنه بسم الله الرحمن الرحيم. ألا تعلوا علي وأتوني مسلمين. இந்த வீடியோஸ்ல அவர் கேப்சர் பண்ணியிருக்கிற அமானுஷ்யமான உருவங்கள் அந்த ஊர் மக்களால நம்பப்படுற ரியல் ஜின்னா இல்ல வேற எதுவுமா? உங்க தாட்ஸ் என்னன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. லாஸ்ட் வீடியோல கொடுத்த டாஸ்க்குக்கான ஆன்சர் இதுதான். இந்த பிக்சர்ல இருக்கிற எல்லா இமேஜஸும் பார்க்க ஒரே மாதிரி இருக்க, 4th இமேஜ் மட்டும் மற்றதுல இருந்து வித்தியாசமா இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த ஆன்சரை ஃபர்ஸ்ட் கரெக்டா சொன்னது இவங்க தான். உங்களுக்கான இந்த வார டாஸ்க், அடுத்து நீங்க பார்க்க போற 2 பிக்சர்ஸும் பார்க்க ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் அதுல 3 வித்தியாசங்கள் இருக்கு. அது என்னங்கறத கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.